வணக்கம் நண்பர்களே, நாகர்கோவில் ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதற்கு தேவையான பொருட்கள்: வத்தல், மல்லி, நல்ல மிளகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, துருவின தேங்காய், குழம்பு மசாலா. கடாயில வத்தல் போட்டு நல்லா பொன்னிறமா வறுக்கணும். வத்தல் பொன்னிறமா வறுத்து வரும்போது அது கூட மல்லியையும் நம்ம சேர்க்கணும். வத்தல் நல்லா பொன்னிறமா வறுத்து வந்துட்டு நம்ம இப்போ மல்லியை சேர்க்கணும். மல்லியையும் சேர்த்து நல்லா வறுக்கணும். வத்தல் மல்லி நல்லா வறுத்து வந்தால் தான் மீன் குழம்புக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது கூடவே நல்ல மிளகையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். எவ்வளோ தூரம் வறுக்கிறோமோ அவ்வளோ தூரம் மீன் குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக வரும். இது இப்போ நல்லா வறுத்து வந்துட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிளேட்டில் மாற்றிட்டு அதே கடாயில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவையும் சேர்த்து நல்லா வறுக்கணும். தேங்காய் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நல்லா வறுக்கணும். தேங்காய் ப்ரௌன் கலரில் வதங்கி வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். இது நல்லா வதங்கி வந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக வரும் மீன் குழம்புக்கு. இது ப்ரௌன் கலர். இப்போ நம்ம அது கூட சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வறுக்கணும். இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுக்கணும். எவ்வளோ தூரம் வறுக்கிறோமோ அவ்வளோ தூரம் டேஸ்ட்டு சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காய் இப்போ நல்லா வறுத்துட்டு இப்போ நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கூட குழம்பு மசாலா பொடியும் சேர்த்து நல்லா வறுக்கலாம். இது நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக வரும். இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா போட்டாச்சு. இதை நம்ம வறுத்து அரைச்சி வச்சிட்டோம்னா மீன் குழம்புக்கு தயாரிச்சிடலாம். இதெல்லாம் வறுத்துட்டாங்க. இப்போ இதை நான் அணைச்சிக்கலாம். அணைச்சிட்டு ஒரு கடாயில் புளியை ஊற வைக்கலாம். மசாலாவை அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம மசாலா அரைச்சாச்சு. இப்போ மண் சட்டியில் அரைச்ச மசாலாவை ஊற்றி அப்புறம் கரைச்சி வச்சிருக்க புளியையும் சேர்த்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். புளி கரைச்சி வச்சிருக்க புளியை சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பிறகு டேஸ்ட் பார்த்துட்டு மீதி உப்பு போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கொஞ்சம் கலக்கி விட்டுக்கிட்டு அதுக்கு பச்சை மிளகு நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பச்சை மிளகு போட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி, அப்புறம் நாகர்கோவில் ஸ்டைல்னாலே முருங்கைக்காய் தான் ஸ்பெஷல். அதனால் கொஞ்சம் நாங்கள் அதிகமாகவே முருங்கைக்காய் சேர்த்துருக்கோம். அடுப்பில் போட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி மஞ்சப்பாறை மீன், நாங்கள் அதை சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு மாங்காய் போட்டால் தான் மீன் குழம்பு சாப்பிடவே நல்லாயிருக்கும். அதனால் நாங்கள் மாங்காவும் சேர்த்துருக்கோம். அதை நல்லா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கணும். நல்லா பாரம்பரியமாக மண் சட்டியில் அதுவும் அடுப்பில் வச்ச மீன் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும். ஃபைனல் ஸ்டெச்சாக நாங்கள் கருவேப்பிலை தூவி முடிச்சிருக்கோம். நீங்களும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ்.